அந்த சென்னாங்குனி கூட்டமெல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குத மாட்டிடுமனம், அந்த அசுரகுடி ஆளுக்கெல்லாம் குமாலம். ஓ, 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 கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். என்ன பாடட்ட பட்டாபி, என் மச்சான் என்ன அழகா பாடுனா, நீ அந்த மொத்தத்தையும் கட்ட மாதிரி ஓ ஓ ஓங்கற. அந்த பாட்டு அப்படிதான் பாடும் தானமா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா எடு. அவன் அப்படிதான் எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பான். நீ முழுசா படி மச்சான், நான் கேட்கறேன். நீ படிக்கிறதா அழகு தெரியுமா? ஊர்வலத்தில் ஆடி ஓடும் நண்டட்டானே நாட்டியம், என் மேல தாளம் முழங்கி ஓடும் வஞ்சிர மீன் வாத்தியம், வஞ்சிர மீன் வாத்தியம். கல்லு மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாங்குனி கூட்டமெல்லாம் ஊர்கோலம். வல்லு மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாங்குனி கூட்டமெல்லாம் ஊர்கோலம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஏன் படட்டு பட்டாபி இப்படி இருக்கிற? என் மச்சான் எவ்வளவு அழகா படிக்கிறான் தெரியுமா? அவன் படிக்கிறத நான் கேட்டுட்டே இருப்பேன். நீ வந்து ஊடையில ஓ ஓன்னு ஒப்பாடி வைக்கிற. நீ படிக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு உனக்கு கண்ணாலே பிடிக்கல. நீ படிக்காத படிக்காத படிக்காத. ஆமாடி குந்தாணி, அவன் படிக்கிறத ரசிச்சு கேப்ப, நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உங்க படிட்டி, நீ பேசுற எதுவும் சரியில்லை. இல்ல ராஸ்டாடு, இவளை வீட்டுக்கு போச்சு. இவ வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா நல்ல சந்தோஷமா இருப்போம். அப்படியே ஹாப்பியா இந்த ஊட பூரா வள வந்துட்டு இருப்போம். இவ எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவளை விரட்டி முடிக்கல. என்னல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் நில்லிச்சிட்டு இருக்க? நீ இவ கட்சியா என் கட்சியா? இப்ப சொல்லப்படியா இல்லையா? நீ எந்த கட்சியில? நீ சொல்லு மச்சான், நீ சொல்லு. நீ எப்பவுமே நியாயமா தானே பேசுவே. நீ சொல்லு மச்சான், இங்க பாடு மச்சான். நீ பாடு படிக்கிறதே இவ வேணும்னே கெடுக்கணும். நான் நல்லா தானே சொன்னேன் மச்சான். இங்க பாடு மச்சான். என்னைய கண்டாலே உனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். போ மச்சான், நீ சொல்லு மச்சான். அவன் உன்னை கண்டாலே பிடிக்கலன்னு எங்க சொன்னா? நீ தானே சொன்ன. இங்க பாரு, சண்டை போடக்கூடாது. ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கிறான். அதுக்கு என்ன செய்யுது? அதெல்லாம் ஏன் தப்பா நினைக்கிற? இல்ல மச்சான், அவன் வேணும்னே இப்படி படிக்கிறான் தெரியுமா? அவன் நல்ல பாட்டு படிப்பான். வேணும்னே உன் பாட்டை அப்படியே குலைக்கிறதுக்காக இப்படி பண்றான் தெரியுமா? நீ என்ன அவ சொல்றதை காட்டிட்டு இருக்க? அவளை இப்ப வேறாட்டி முடுக்க படியா இல்லையா? இவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. இந்த குந்தாணி சடி இல்லல. இப்ப அடட்ட பட்டாபி, அப்படியெல்லாம் பேசாத தெரியுமா? அவ எனக்கு அட்டமாவானா உனக்கும் அட்டமாவான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க. அவ நான் பாட்டு படிக்கிறத நீ கெடுக்கிறன்னு நினைக்கிறா. அதனால உன்னை ஆசரா. வேற ஒண்ணும் கிடையாது. நீ தப்பா எடுத்துக்காத சரியா? இங்க பாரு, எப்பவுமே ஒற்றுமையா எடுக்கிறது தான் கஷ்டம். சண்டை போடுறது ஈஸி. புரிஞ்சுக்கோ. அப்படியா? சொல்லு. அப்படி நினைச்சுதான் சொன்னியா? அப்படி நினைச்சுதான் சொன்னியா? ஆமல படட்ட பையல, எப்ப பார்த்தாலும் என்னத்தையே சொல்லிட்டே இருக்காதல. குந்தாணி, நீ பத்தி படட்ட பையன் சொல்லுவியா? உன் பேரே படட்ட பட்டாபி தானே? உன படட்டன்னு தான் சொல்லுவேன். அதுவும் சரிதான். சரிதானே? பின்ன என்ன? போ. அப்படிலாம் போட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா என்ன? ஒழுங்கா பேசாம வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. நானும் அவனும் இன்னொரு பாட்டு படிக்க போறோம். இல்ல, நானும் நீயும் சேர்ந்து ஒரு பாட்டு படிக்கிறோம். அப்பதான் நான் இங்கிருந்து போவேன். அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். இல்லன்னா சண்டை போட்டுட்டு தான் போவோம். எப்படி வசதி? இல்ல, ஒரு பாட்டுக்கே இப்படி சண்டை போடுற. இன்னொரு பாட்டுனா எனக்கு தெரியாத. என்ன பாட்டுன்னு நீயே சொல்லு. அண்ணா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா.
நாம படுற பாடு இருக்க யாருகிட்ட போய் சொல்ல? இதெல்லாம் இன்னைக்கு போய் அத்தை கிட்ட தான் சொல்லணும்.